إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஆத்மீக தலைவர் காருண்ய கடல் கஸ்தூரி மேனி சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள் அருமை தோழர்களான சஹாபாக்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் நாடியதை நாடியபடி நாடிய வினாடியில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக மனிதன் திருந்துவதற்காக அல்லாஹ் காலங்களை நேரங்களை அவகாசங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். அன்புக்கினியவர்களே, நாங்கள் இப்பொழுது ஷாபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வெகு சீக்கிரத்திலே எங்களிடத்திலே வந்தடைய இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்திலே பரக்கத்தை வேண்டி துஆ கேட்டார்கள். ஷாபானுடைய மாதத்திலே பரக்கத்தை வேண்டி துஆ கேட்டார்கள். புண்ணியம் புழுங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கும் துஆ கேட்டார்கள். நாங்கள் அந்த துஆவை நாள் தோறும் 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளுக்கு பின்னால் அந்த துஆவை கேட்டு வருகிறோம். யா அல்லாஹ், ரஜபிலே பரக்கத்தை செய்வாயாக, ஷாபானிலே பரக்கத்தை செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று கேட்கிறோமா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, அந்த பரக்கத்தை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம்? ஷாபானிலே அந்த பரக்கத்தை எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடன் பேசினாலும் யாருடன் கதைத்தாலும் எல்லோருக்கும் தேவை வாழ்க்கையிலே பரக்கத். குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, சமூகத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், காப்புறுதியோடு வாழ வேண்டும், கை நிரம்ப காசு பணம் இருக்க வேண்டும், பரக்கத்து இருக்க வேண்டும் என்று எல்லோரும் இந்த பூமிக்கு மேலால் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி அந்த பரக்கத்தை அடையலாம்? எதை விதைக்கிறோமோ அதையே எங்களுக்கு அறுவடை செய்ய முடியும். என்னென்ன அமல்களை நாங்கள் இந்த உலகத்திலே செய்து வானத்துக்கு அந்த நல்லமல்கள் உயர்த்தப்படுகிறதோ அதனுடைய ரிசல்ட் சிறந்ததாக இருக்கும். வானத்துக்கு அல்லாஹ்விடத்திலே நல்லமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற காலம் இது. ஷாபானுடைய 15வது நாள் நிஸ்ஃபு ஷாபான், இன்றைய நாள் அல்லாஹ்விடத்திலே நல்லமல்கள் காண்பிக்கப்படுகின்ற நாள். நல்லமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டால் அங்கிருந்து இறங்கக்கூடிய ரிசல்ட்டும் நல்லதாக இருக்கும். அதனாலே அமல்களின் மூலமாக அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வோம். ஷாபானுடைய மாதம் அமல்களை விதைக்க வந்த மாதம், ரஜபுடைய மாதம் அமல்களுக்கு நீரூட்ட வந்த மாதம், ரமலானுடைய மாதம் அமல்களை அறுவடை செய்கின்ற மாதம். எனவே இந்த மாதத்திலே அமல்களை அதிகமாக செய்வோம், அமல்களை படிப்போம், அமல்களை படித்து அதற்கு தயாராகுவோம். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு 5 சுன்னத்தான அமல்கள் இருக்கிறது. இந்த 5 அமல்களையும் இப்பொழுதிலிருந்து நாங்கள் பயிற்சி எடுப்போம். ரமலானிலே இதை அதிகமாக செய்வோம், அதற்கு பின்னால் அந்த அமல்களை வாழ்க்கையிலே தொடருவோம். முதலாவது அமல் இஸ்திக்ஃபார், இரண்டாவது அமல் குர்ஆன் திலாவத், குர்ஆனை ஓதுவது, மூன்றாவது அமல் ஸலாத்துல் லுஹா, லுஹாவுடைய தொழுகை, நான்காவது அமல் அஸ்ஸதகா, தான தர்மம், ஐந்தாவது சுன்னத்தான ஒரு துஆ இருக்கிறது. இந்த 5 அமல்களையும் யாரொருவர் பேணுதலாக, பக்குவமாக, தொடர்ந்தேர்ச்சியாக வாழ்க்கையிலே விடுபடாமல் செய்து வருகிறாரோ இன்ஷா அல்லாஹ் குறுகிய காலத்திலே செல்வந்தராக முடியும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வையுங்கள். இன்றைய ஹுதுபா பிரசங்கத்திலே சுருக்கமான நேரத்திலே இந்த 5 அமல்களையும் சுருக்கமாக படிப்போம். இன்ஷா அல்லாஹ் படிக்கக்கூடிய அமல்கள் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவர்கள் நியத்து வையுங்கள், நான் மௌத்து வரைக்கும் என் சந்தர்ப்பத்திலும் இந்த அமல்களை நான் விட மாட்டேன். யாருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட போகின்ற இந்த அமல்கள் இல்லையோ அவர்கள் இப்பொழுது நியத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த அமல்களை என் வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்துவேன், அமல் செய்வேன், மௌத்து வரைக்கும் அதை விட மாட்டேன். ஆம், முதலாவது அமல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் இந்த உலகத்துடைய ஆகிரத்துடைய நலவுகளை இழுத்துக் கொண்டு வரக்கூடிய அபார சக்தியை அல்லாஹ் இஸ்திக்ஃபாருக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இன்று ஏதோ வாழ்க்கையிலே சிறிய சிறிய பாவங்கள் எங்களால் நடந்துவிடும், அந்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் இஸ்திக்ஃபார் என்பது வெறுமனே பாவங்களை மன்னிக்க கூடிய சக்தி இஸ்திக்ஃபாருக்கு இருக்கிறது என்று. வெறுமனே இஸ்திக்ஃபார் பாவங்களை மாத்திரம் மன்னிப்பது கிடையாது. இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு இருக்கிறது, அது வாழ்க்கையிலே பரக்கத்தை இழுத்துக் கொண்டு வரும்.
அல்லாஹு அக்பர். வியப்பாக இருக்கிறதா? ஆச்சரியமாக இருக்கிறதா? அது என்ன இஸ்திகுஃபாருக்கும் வியாபாரத்துக்கும், இஸ்திகுஃபாருக்கும் பரக்கத்துக்கும், இஸ்திகுஃபாருக்கும் மன நிம்மதிக்கும் எங்கே தொடர்பு இருக்கிறது என்று. ஆம், குர்ஆன் சொல்கிறது இந்த உண்மையை. ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஷரியா ஸ்காலர், மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை, பாட வகுப்பிலே இருக்கிறார்கள். ஒரு மனிதரோடு ஓடி வருகிறார், இமாம் அவர்களே, எங்களுடைய ஊரிலே மழை இல்லை, மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், வெயிலுடைய அந்த உஷ்ணத்தின் காரணமாக நிலமெல்லாம் காய்ந்து வெடித்து போய்விட்டது. அல்லாஹ் வானத்தில் இருந்து மலையை பொழிய வைப்பதற்கு ஏதாவது ஸ்பெஷலான அமல் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த மனிதர் அந்த உபதேசத்தை கேட்டார், திரும்பி போய்விட்டார். சில நாட்கள் கழித்து இன்னொரு மனிதர் ஓடி வருகிறார். இமாம் அவர்களே, நான் விவசாயம் செய்கிறேன், என்னுடைய விவசாய தோட்டத்திலே பரக்கத்தில்லை, எவ்வளவுதான் மருந்துகளை பாவித்தாலும் அந்த பயிர்கள் எல்லாம் செத்து போய்விடுகிறது. நான் நடக்கூடிய அந்த பயிர்கள் எல்லாம் நல்ல முறையிலே முளைத்து அவைகள் எனக்கு பிரயோஜனம் தர வேண்டுமே, நல்ல அறுவடை செய்ய வேண்டுமே, அதனால் என் விவசாய பூமியிலே பரக்கத்து கிடைப்பதற்கு, பயிர்கள் எல்லாம் நல்ல முறையிலே வளர்வதற்கு ஏதாவது ஸ்பெஷலான அமல் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. சொல்லித்தாருங்களேன். சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த மனிதர் அந்த உபதேசத்தை கேட்டார், திரும்பி போய்விட்டார். சில நாட்கள் கழித்து இன்னொரு மனிதர் ஓடி வருகிறார். இமாம் அவர்களே, நான் திருமணம் முடித்து பல ஆண்டுகளாகிவிட்டது, இன்னுமே குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தைகளை தர வேண்டுமே, நல்ல வாரிசுகளை தர வேண்டுமே, அதற்கு ஏதாவது ஸ்பெஷலான அமல் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த மனிதர் அந்த உபதேசத்தை கேட்டார், திரும்பி போய்விட்டார். சில நாட்கள் கழித்து இன்னொரு மனிதர் ஓடி வருகிறார். உள்ளத்திலே ஒரு கவலையோடு, ஒரு சுமையோடு ஓடி வருகிறார். நான் நினைக்கிறேன், இந்த கவலை, இந்த சுமை இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பலர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். என்ன தெரியுமா? இமாம் அவர்களே, நான் வியாபாரம் செய்கிறேன், கை வைத்த தொழிலெல்லாம் தரித்திரியமாக மாறி போகிறது, நஷ்டாகி போகிறேன், எந்த வியாபாரத்திலே கை வைத்தாலும் நான் கடனாளியாகத்தான் நான் திரும்புகிறேன். நான் கை வைத்த தொழிலெல்லாம் பரக்கத்துள்ள தொழிலாக மாறுவதற்கு, குறுகிய காலத்திலே நான் கோடீஸ்வரனாக மாறுவதற்கு ஸ்பெஷலான அமல் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. சொல்லித்தாருங்களேன் இமாம் அவர்களே, இஸ்திக்ஃபார் செய்யுங்களேன் என்று சொல்ல அந்த மனிதரோ அந்த உபதேசத்தை கேட்டு சென்று விட்டார். இவைகளை எல்லாம் அவர்களுடைய பாட வகுப்பிலே அமர்ந்திருந்த ஒரு சிரேஷ்ட மாணவர் கண்காணித்துக் கொண்டிருந்தார். கேட்டார்கள் இமாம் அவரிடத்திலே, இமாம் அவர்களே, 4 மனிதர்கள் வந்தார்கள், 4 பிரச்சனைகளை சொன்னார்கள், 4 பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுதானே கொடுக்கப்பட்டது, 4 நோய்கள் சொல்லப்பட ஒரு மருந்து தானே கொடுக்கப்பட்டது, என்ன காரணம்? ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இது என்னுடைய சொந்த கருத்தாக நான் சொல்லவில்லை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் இப்படியான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே அதற்கு பரிகாரம் கேட்டார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னவைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துன் நூஹிலே சொல்கிறான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. என் சமூகமே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வான்.
உங்களுடைய விவசாய தோட்டத்துக்கு பரக்கத்து வேண்டுமா? குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டுமா? நீங்கள் கை வைத்த தொழிலெல்லாம் பரக்கத்துள்ளதாக மாற வேண்டுமா? அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு சொன்னவைகளை தான் நான் சொல்லி அனுப்பினேன் என்று சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ரமலானை முன்னோக்கி இருக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற காலம், அதிகமாக இஸ்திகுஃபார் செய்ய வேண்டிய காலம். இன்றிலிருந்தே நாங்கள் தயாராகுவோம். அதிகமாக இஸ்திகுஃபார் செய்வோம். காலையிலே மாலையிலே அந்த இஸ்திகுஃபார் செய்யக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் அந்த பரக்கத்தை காலடியிலே கொண்டு வந்து போடுவான். அடுத்து வியாபாரத்திலே பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய இரண்டாவது அமல் குர்ஆன் திலாவத். குர்ஆனை அதிகமாக ஓதுவது, இரவெல்லாம் ஓதுவது, பகலெல்லாம் ஓதுவது, கண் குளிர கல்பு குளிர ஓதுவது. குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஓதப்பட்டால், ஒரு மனிதர் குர்ஆனை அதிகமாக ஓதினால் அல்லாஹ் வாழ்க்கையிலே எல்லா நலவுகளையும் கொடுப்பான். யார் ஒருவர் அதிகமாக குர்ஆனை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை அடைத்து விடுகிறான். யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனோடு நேசம் வைக்கிறான். யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அல்லாஹ் பொல்லாத பயங்கரமான நோய்களை விட்டு அவரை பாதுகாக்கிறான். யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய வாழ்க்கை மனமாகும். யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய வீடு எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும், பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும். குர்ஆனுடன் தொடர்பாகவும் குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். வாழ்க்கையிலே மன நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கை ஒளிமயமாகும், வாழ்க்கை சுபீட்சகரமாக மாறும், வாழ்க்கை காப்புறுதியாக மாறும். அல்லாஹ் மனமான வாழ்க்கையை தருவான். ஒரு இமாம் இருந்தார், இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ். உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய 10 காரிமார்களில் ஒருவர் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ். அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் மாணவர்களுக்கு. அவர்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாசனை வெளியாகிக் கொண்டிருந்தது. அவர் நடந்து போனாலும் பக்கத்திலே வாசனை, அந்த மனம் வெளியாகிக் கொண்டிருந்தது. மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள், உஸ்தாத் என்ன அத்தரை யூஸ் பண்ணுகிறீர்கள், என்ன அத்தரை பாவிக்கிறீர்கள்? மனம் வந்து கொண்டிருக்கிறது, ஸ்பெஷலான ஒரு மனமே. இதற்கு முன்னால் அப்படியான நறுமணத்தை நாங்கள் நுகர்ந்ததே இல்லையே. அப்படித்தானே பொதுவாக யாராவது ஒரு நல்ல நறுமணத்தை பூசிவிட்டால் நாங்கள் போய் கேட்போமா இல்லையா, என்ன அத்தர் பாவிக்கிறீர்கள், அதனுடைய பேர் என்ன என்று கேட்போமா இல்லையா? அந்த மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் என்ன அத்தர் யூஸ் பண்ணுகிறீர்கள், எதை பாவிக்கிறீர்கள்? மனம் வந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், எப்படி மனம் வராமல் இருக்கும், வரத்தானே செய்யும். குர்ஆனுடன் அதிகமாக தொடர்பு வைத்திருந்தார்கள். இரவெல்லாம் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸலவாத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்வதற்கு மறந்துவிடக் கூடாது. எந்த சபையிலே அதிகமாக ஸலவாத்துகள் ஓதப்படுகிறதோ, உச்சரிக்கப்படுகிறதோ, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருளும் மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து கொட்டிக்கொண்டே இருக்கும், பொழிந்து கொண்டே இருக்கும். அதிலும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள், ஸ்பெஷலாக ஸலவாத்துகள் ஓத வேண்டிய நாள். அதனால் அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்கிறார்கள் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ், நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன். கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே கண்டேன். எனக்கு அருகாமையிலே வந்தார்கள், மிக நெருக்கமாக வந்தார்கள். என்னுடைய வாயும் அவர்களுடைய வாயும் பக்கத்திலே இருந்தது. பக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார். அதற்கு பிறகு மறைந்து விட்டார். நான் கண் விழித்தேன். கண் விழித்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாயிலிருந்து மனம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் அக்பர். குர்ஆன் யாருடைய வாழ்க்கையிலே குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ அல்லாஹ் மனமான வாழ்க்கையை கொடுப்பான், வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை கொடுப்பான், பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஒரு நபித்தோழர் ஓடோடி வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, கடன்கள் அதிகரித்து விட்டது, பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எளிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பக்கத்து வீட்டார்களுக்கும் வசதி இல்லை, அவர்களும் வறுமையால் வாடுகிறார்கள் நாயகமே, எனக்கு உதவி செய்வதற்கு அவர்களுக்கும் முடியாது, நானும் கஷ்டமாக இருக்கிறேன், என்னுடைய அயல் வீட்டு மக்களும் கஷ்டத்தோடு எளிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு அமலை சொல்லித்தாருங்களே நாயகமே, என் கடன்கள் எல்லாம் தீர்க்கப்படுவதற்கு வசதி வாய்ப்பு கிடைப்பதற்கு. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வீட்டுக்குள்ளால் நுழையக்கூடிய நேரத்திலே சலாம் சொல்லிக் கொண்டு நுழைவீர்களே, சலாம் சொல்லுங்கள். அதற்கு பிறகு சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். அந்த நபித்தோழர் அந்த ஹதீஸை படித்தார்கள், அந்த உபதேசத்தை கேட்டார்கள், வீட்டுக்கு சென்றார்கள், அன்றிலிருந்து அந்த அமலை தொடங்கினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், நாயகம் அந்த ஹதீஸை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் அந்த சபையிலே உட்கார்ந்திருந்தேன், அந்த நபித்தோழர் வந்து கேட்கும் பொழுது அவருடைய வறுமையால் அவர் சொல்லும் பொழுது நான் உட்கார்ந்திருந்தேன், அவரை பார்த்தேன். சில மாதங்கள் கழித்து அந்த நபித்தோழர் அவர் வந்தார், அந்த சபைக்கு வந்தார், அந்த நேரத்திலும் நான் உட்கார்ந்திருந்தேன் அந்த சபையிலே. அவர் வந்து சொன்னார், நாயகமே, நீங்கள் சொல்லி தந்த அமலை நான் வாழ்க்கையிலே விடுபடாமல் செய்தேன் நாயகமே, அல்லாஹ் என் கடன்களை அடைத்து விட்டான், வசதியை தந்து விட்டான், நான் செய்த அமலுடைய பரக்கத்தின் காரணமாக என்னுடைய பக்கத்து வீட்டார்களுடைய எளிமையும் போக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கும் அல்லாஹ் வசதியை கொடுத்து விட்டான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது, குர்ஆன் பரக்கத்தை இழுத்துக் கொண்டு வரக்கூடியது. குர்ஆனிலே சில சூறாக்கள் இருக்கிறது, அந்த சூறாக்களை யார் ஒருவர் விடுபடாமல் பேணுதலாக பக்குவமாக தொடர்ந்தேச்சியாக ஓதி வருகிறாரோ அல்லாஹ் வாழ்க்கையிலே பரக்கத்தை கொடுப்பான், தரித்திரியம் வராது, பஞ்சம் வராது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸ், யாருடைய வீட்டிலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ லம் துஸிபுஹு ஃபாகத்துன் அபதா, அந்த வீட்டுக்கு வறுமை வராது, வறுமை வராது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அவர்தான் அறிவிப்பு செய்கிறார். ஒரு மூத்த சஹாபி நோய்வாய்ப்பட்டு சக்கராத்திலே இருக்கிறார்கள் வீட்டிலே. சவுதி அரேபியாவுடைய பிரசிடென்ட், நாட்டுடைய சக்கரவர்த்தி, முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நோய் விசாரிப்பதற்கு வருகிறார்கள். அவர்களுடைய நண்பரும் கூட வந்து வீட்டை எல்லாம் சுத்தி பார்க்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 8 பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். இன்று 2-3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டாலே சிலர்கள் தலையிலே கை வைப்பார்கள். 8 பெண் குழந்தைகளுடைய தகப்பன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஜனாதிபதி வீட்டை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், நண்பரே, சக்கராத்திலே இருக்கிறீர்களே, பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களே, நீங்கள் மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால் அவர்கள் வறுமையால் வாடி விடுவார்களே, அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து தரப் போகிறேன். என்ன தெரியுமா? அரச நிதியிலிருந்து மாதா மாதம் உங்களுக்கு பணம் வருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து தரட்டுமா? நான் ஒரே ஒரு கையொப்பம் தான் இடுவேன், நீங்கள் மௌத்தாகினாலும் மாதா மாதம் வீட்டுக்கு பணம் வந்து கொண்டிருக்கும். எப்படி இருக்கும்? எங்களுடைய வீட்டுக்கு இப்படி யாராவது ஒரு அதிகாரி வந்து சொன்னால் எங்களுடைய பதில் எவ்வாறு இருக்கும்? அந்த நபித்தோருடைய பதிலை பாருங்கள். சக்கராத்திலே அப்படியே கண்ணை விழித்து, கண்ணை திறந்து ஜனாதிபதியை பார்த்து சிரித்தார்கள். சிரித்துவிட்டு என்ன தெரியுமா கேட்டார்கள்? உங்களுக்கு தெரியாதா, யாருடைய வீட்டிலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அவருடைய வீட்டுக்கு வறுமை வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியா ஓதப்படுகிறது.
என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, கட்டளையாகவும் இட்டிருக்கிறேன். பிள்ளைகளே, ஓதாமல் தூங்கக்கூடாது. அதனாலே ஜனாதிபதி அவர்களே, உங்களுடைய எந்த பொருளாதார உதவியும் உங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ் ஒரு நாளும் வறுமையை தரமாட்டான், பஞ்சத்தை தரமாட்டான். நாங்கள் சூரா வாக்கியாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களே, எங்கே இந்த ஈமான்? இந்த ஈமான் கற்பிக்கப்படுகிறதா? சஹாபாக்களுடைய சரிதைகளை எல்லாம் படிக்கிறோமே. சஹாபாக்கள் அடைந்த ஈமானை அடைந்து கொள்வதற்காக தௌஹீதின் தூணேந்தி தரணியெல்லாம் பவனி வருகிறோமே. எத்துணை பேருடைய வீட்டிலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறது. அதனாலே நியத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளிலிருந்து எங்களுடைய வீடுகளுக்குள்ளால் நாங்கள் சூரா வாக்கியாவை ஓதுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு இவைகளை போய் சொல்லிக் கொடுங்கள். குடும்பம் சகிதமாக இருந்து வீட்டுக்குள்ளால் இதை ஓதுங்கள். அல்லாஹ் பரக்கத்தை இழுத்து கொண்டு வருவான். குர்ஆன் ரமலானுடைய காலம், குர்ஆன் இறக்கப்பட்ட காலம். எனவே அதிகமாக ஓதுவோம், குர்ஆனுடன் தொடர்பாகுவோம். அடுத்து வியாபாரத்திலே, வாழ்க்கையிலே பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய மூணாவது அமல் ஸலாத்துல் லுஹா, துஹாவுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் துஹாவுடைய தொழுகையை விடுபடாமல் தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்க மாட்டான், பஞ்சத்தை கொடுக்க மாட்டான். 2 ரக்காத்தில் இருந்து 12 ரக்காத் வரைக்கும் தொழ முடியும். 2 தொழ முடியுமா? 2 தொழுது கொள்ளுங்கள். 4 முடியுமா? 4 தொழுது கொள்ளுங்கள். தொடர்ந்தேச்சியாக செய்யப்பட வேண்டும். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்தேச்சியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஒரு நாளைக்கு 2, அடுத்த நாள் 4, அதுக்கு அடுத்த நாள் 6, அதற்கு பிறகு 2ஆக மாறுவதிலே பிரயோஜனம் பெரிதாக கிடைக்க மாட்டாது. 2 முடியுமா? அதை தொடர்ந்தேச்சியாக செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? காபத்துல்லாஹுக்குள்ளால் போய் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்கின்ற ஆசை. நம்மிலே பலர்களுக்கு ஆசை காபாவுடைய படுகையை பிடிக்க வேண்டும், முத்தமிட வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை காபாவின் கதவை திறந்து உள்ளே சென்று 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அந்த ஆசை பூர்த்தியாகியது எப்பொழுது தெரியுமா? ஃபத்ஹு மக்காவுடைய நாளிலே, மக்கா நகர் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளிலே காபாவின் சாவியை எடுத்தார்கள், கதவை திறந்தார்கள், உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று முதலாவதாக எந்த பொருள் தொழுகையையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை, எந்த அமலையும் செய்யவில்லை. முதலாவது செய்த அமல் தொழுகை, லுஹாவுடைய தொழுகைதான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபாவுக்குள்ளால் தொழுத தொழுகையை நாங்கள் எங்களுடைய வீட்டு அறைகளுக்குள்ளால் தொழுதுவிட்டு நாங்கள் கடைகளுக்கு போவோம், தொழிலுக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், உத்தியோகத்துக்கு போவோம். முடியுமானவர்கள் மஸ்ஜிதுக்கு சென்று அதை தொழுது கொள்ள முடியும். இப்படி நாங்கள் தொடர்ந்தேச்சியாக செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் வாழ்க்கையிலே வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். அடுத்து 4வது அமல் அஸ்ஸதகா, தான தர்மம். சதகா கொடுப்பது. ரமலானுடைய மாதம், ஈகையின் மாதம், கொடையின் மாதம், தான தர்மத்தின் மாதம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய மாதம். ரமலான் வரப்போகிறது. தயாராகுங்கள் சதகாவுக்காக. கொடுத்தால் ஒரு நாளும் அல்லாஹ் குறைவை ஏற்படுத்த மாட்டான். கண்களுக்கு குறைவது போன்று தென்படலாம், ஆனால் அல்லாஹ் மறைமுகமாக வளர்ப்பான். இது குர்ஆனுடைய வாக்குறுதி. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். சதகாவை அல்லாஹ் வளர்ப்பான், வட்டியை அல்லாஹ் அழிப்பான். யார் ஒருவர் வட்டியிலே கை வைக்கிறாரோ அல்லாஹ் அவரை காலப்போக்கிலே படுகுழியிலே அப்படியே தள்ளி விடுவான். யார் ஒருவர் சதகா கொடுக்கிறாரோ, அதிலே இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரோ, அல்லாஹ் காலப்போக்கிலே அவரை கோடீஸ்வரனாக மாற்றி விடுவான். வரலாறு சொல்கிறது. வரலாற்றின் ஏட்டிலிருந்து ஒரு நிகழ்வை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். சிரியாவுடைய நாட்டிலே யுத்தம் நடக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல காலங்களாக நடந்து வருகிறது. அந்த யுத்தத்தின் காரணமாக அகதிகளாக சிலர்கள் மலேசியாவுடைய நாட்டுக்கு வந்தார்கள்.
நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே அகதி முகாமிலே இருக்கிறார்கள். அதிலே ஒரு வாலிபர், அவருடைய ஒரு தாய். அந்த வாலிபருக்கு ஆசை, நான் பிசினஸ் பண்ண வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், குறுகிய காலத்திலே செல்வந்தராக மாற வேண்டும். ஆனால் இருப்பதோ அகதி முகாமிலே. எந்த கேபிட்டலும் கையிலே இல்லை, எந்த பணமும் கையிலே இல்லை. ஆனால் அவரிடத்திலே ஒரு லெதர் ஷூ இருந்தது. அவருக்கு சொந்தமான ஒரு புதிய ஷூ இருந்தது. என்ன செய்தார் தெரியுமா? அதை எடுத்துக்கொண்டு பஜாருக்கு போனார். அதை வித்து விட்டார். கொஞ்சம் பணம் கிடைத்தது. அந்த பணத்தை எடுத்து ஒரு வியாபாரத்தை தொடங்கினார். என் அன்பு வாலிபர்களே, வாலிப சிங்கங்களே, வாலிப நெஞ்சங்களே, வியாபாரிகளே, அல்லாஹ் வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த சம்பவத்தை கேட்டு நானும் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வேன் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். அந்த வாலிபர் ஒரு வியாபாரத்தை தொடங்கினான். என்ன வியாபாரம் தெரியுமா? அரிசி வியாபாரம், சில்லறை வியாபாரம். கொஞ்சம் ஒரு 5-6 கிலோகிராம் அரிசியை வாங்குவார். அவருடைய பக்கத்து ஊருக்கு, பக்கத்து பஜாருக்கு போய் கொஞ்சம் லாபத்தை வைத்து அவர் வித்து விடுவார். கொஞ்சம் பணம் லாபமாக கிடைக்கும். அதை எடுத்துக்கொண்டு மாலையிலே அகதி முகாமுக்கு வந்தார்கள். ஃபர்ஸ்ட் நாள் தாயிடம் கொடுத்தார்கள். உம்மா, இதை நாங்கள் சேர்ப்போமே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போமே தாயே. தாய் ஒரு தக்குவாதாரியான தாய், ஒரு இறைநேச செல்வி. என்ன தெரியுமா சொன்னார்கள்? மகனே, சதக்கா கொடுங்கள், அல்லாஹ் வளர்ப்பான் உங்களை. உம்மா, இப்பொழுதுதானே பிசினஸை ஆரம்பித்திருக்கிறேன், முதல் நாள் சேகரித்து கொஞ்சம் கூட்டி கொடுப்போமே. இல்லை 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 மகனே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான் என்று. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாலையில் அகதி முகாமுக்கு வருவதற்கு முன்னால் கிடைக்கக்கூடிய லாபத்தில் இருந்து ஒரு தொகையை சதக்கா கொடுத்து விட்டு வாருங்கள். தாயுடைய பேச்சை கேட்டார்கள், குர்ஆனுடைய வாக்குறுதிகளை நம்பினார்கள். காலையிலே போவார்கள், அவருடைய பஜாரிலே அரிசியை வாங்குவார்கள். பக்கத்து பஜாருக்கு போய் கொஞ்சம் லாபத்தை வைத்து வித்து விடுவார்கள். கையிலே கிடைத்த லாபத்தை எடுத்துக்கொண்டு அகதி முகாமுக்கு திரும்புவதற்கு முன்னால் பாதையிலே காணக்கூடிய மிஸ்கின்கள் யாராவது இருக்கிறார்களா? அனாதைகள் இருக்கிறார்களா? விதவைகள் இருக்கிறார்களா? தேவையுடையவர்கள் இருக்கிறார்களா? அவர்களிடத்திலே போய் கொடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கும் இந்த அமல். கொடுத்து 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 அதிலே இன்ட்ரெஸ்ட் ஆகிவிட்டார். சிலர்கள் தொழுது தொழுது இன்பம் கண்டு விடுவார்களே, சிலர்கள் ஓதி ஓதி குர்ஆனை ஓதி ஓதி இன்பம் கண்டு விடுவார்களே, சிலர்கள் திக்ர் செய்து செய்து, சிலர்கள் ஸலவாத் ஓதி ஓதி இன்பம் கண்டு விடுவார்கள். இப்படி அந்த வாலிபர் சதக்கா கொடுத்து கொடுத்து அதிலே இன்ட்ரெஸ்ட் ஆகிவிட்டார், இன்பம் கண்டு விட்டார். அல்லாஹும் கைவிடவில்லை, அல்லாஹும் அவரை வளர்த்தான். அல்லாஹ் அந்த வாலிபரை வளர்த்தான், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தான். அந்த வாலிபர் யார் தெரியுமா? தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மலேசியாவிலே. அவருடைய பெயர் தன்சீர் புகாரி. மலேசியாவிலே டாப் 10 செல்வந்தர்கள் பட்டியல் இருக்குமே, முதல் தர 10 செல்வந்தர்கள் பட்டியலிலே தன்சீர் புகாரியுடைய பேர் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அன்றும் அரிசி வியாபாரம் தான், இன்றும் தற்காலத்திலும் அரிசி வியாபாரம் தான். அன்று சில்லறை வியாபாரி, இன்று மொத்த வியாபாரி. முழு மலேசியா நாட்டுக்கும் அரிசி சந்தை இருக்கிறது. அரிசி சந்தை, அதிலே எங்களுக்கு தெரியும், விலை காலப்போக்கிலே உயரும், விலை குறையும். அது அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. தன்சீர் புகாரியுடைய. அல்லாஹ் வளர்த்தானா இல்லையா? சதக்கா இப்படித்தான், அல்லாஹ் வளர்ப்பான். அதனாலே அதிகமாக நாங்கள் சதக்கா செய்வோம். ரமலானுடைய காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் நிச்சயமாக வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவார். இறுதியாக வியாபாரத்திலே, தொழிலிலே, குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்து கிடைப்பதற்கு 5வது அமல், ஒரு சுன்னத்தான துஆ இருக்கிறது. திருமிதி என்கின்ற நபிமொழி களஞ்சியத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. யார் ஒருவர் வுது செய்ததற்கு பிறகு அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்ற துஆவை ஓதிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் வாழ்க்கையிலே பரக்கத்தை கொட்டுவார் அவருடைய காலடியிலே. இந்த துஆவை வுது செய்ததற்கு பிறகும் ஓதிக்கொள்ளலாம். தொழிலுக்கு நாங்கள் தயாராகி காலையிலே போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், அந்த நேரத்திலும் நாங்கள் இந்த
துஆவை ஓதிக்கொண்டு போனால் நிச்சயமாக அல்லாஹ் வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவார். இறுதியாக இந்த 5 அமல்களையும் சுருக்கமாக சொல்லி இன்றைய குத்பா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டுமா, தொழிலே பரக்கத்து வேண்டுமா? 5 அமல்கள் இருக்கிறது. முதலாவது இஸ்திக்ஃபார், இரண்டாவது குர்ஆன் திலாவத், குர்ஆனை அதிகமாக ஓதுவது, மூன்றாவது ஸலாத்துல் லுஹா, லுஹாவுடைய தொழுகையை தொழுவது, நான்காவது அஸ்ஸதகா, தான தர்மம் கொடுப்பது, ஐந்தாவது இந்த சுன்னத்தான துஆ. இந்த துஆவை உலமாக்களிடத்திலே சென்று எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள், மனனமிட்டுக் கொள்ளுங்கள், ஓதி வாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவார். எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்மிலே பலர்கள் கடனாளிகளாக இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். யா அல்லாஹ் கடன்களை அடைத்து விடுவாயாக, வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பஜாரை கபூல் செய்து கொள்வாயாக. நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி பரக்கத்து செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த ஊருக்கு யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக, இந்த பஜாருக்கு பரக்கத்து செய்வாயாக, இந்த மஹல்லாவுக்கு பரக்கத்து செய்வாயாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய மதரசாவுக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக, இந்த மதரசாவுடைய நலவுகளுக்காக, ஊருடைய நல்ல காரியங்களுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, காசு பணங்களை செலவழித்தார்களோ, தற்காலத்திலே உதவிகள் ஒத்தாசைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக யாரெல்லாம் காணிகளை பூமிகளை வழங்கினார்களோ, அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை வாஜிபாக்கி விடு யா அல்லாஹ், சுவர்க்கத்தை கிஃப்டாக கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஆசான்களை கபூல் செய்து கொள்வாயாக, பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டு சுவர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.